ஹலோ விவர்ஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது கிரிக்கெட் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பேசப்படுற ஒரு ஹாட் டாபிக் அப்படின்னு சொன்னால் வைபவ் சூரியவன்ஷி அப்படின்னு சொல்லலாம். அவருடைய ஆட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அனைவரையும் கவரக்கூடிய வகையில் அதிரடி ஆட்டத்தை காட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அவருடைய பேட்டிங் அப்படிங்கிறது அனைவரையுமே அசர வைத்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். தற்போது 2026 சதங்கள் எல்லாமே அப்புறம் தான் கெயில் சாதனையை முறியடித்த வைபவ் சூரியவன்ஷி ஒரு அதிரடி பேட்டியையும் கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில் அவர் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து பேசியிருக்காரு. அப்படி அவர் அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றின தகவலோடு இன்னும் பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்டை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 IPL எலிமினேட்டர் போட்டியில் 97 ரன்களில் ஆட்டமிழந்து மிக குறைந்த பந்துகளில் சதம் அடிக்கும் உலக சாதனை வாய்ப்பு நூலிழையில் தவறவிட்ட 15 வயது அதிரடி நாயகன் வைபவ் சூரியவன்ஷி. சதங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் வந்து கொண்டே இருக்கும். இப்போது அணியின் வெற்றி தான் முக்கியம் என தன்னம்பிக்கையுடன் பேசியிருக்காரு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக 28 பந்துகளில் 97 ரன்கள் விளாசிய அவர் கிறிஸ் கெயிலின் ஒரு சீசனில் அதிக சிக்ஸர் அடித்த சாதனையை முறியடித்து புதிய வரலாறு படைத்திருந்தார். சண்டிகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் வைபவாடிய ஆட்டம் ரசிகர்களை மிரள வைத்திருந்தது. 28 பந்துகளில் 97 ரன்கள் எடுத்திருந்த போது சிக்ஸர் அடிக்க முயன்று அவர் ஆட்டமிழந்தார் அப்படின்னு சொல்லலாம். இதனால் IPL வரலாற்றிலேயே மிக குறைந்த பந்துகளில் சதம் அடித்த கிறிஸ் கெயிலின் 30 பந்துகள் சாதனையை முறியடிக்கும் வாய்ப்பு அவர் வெறும் 3 ரன்களில் தவறவிட்டார். ஆட்டமிழந்த பிறகு சில நொடிகள் அதிர்ச்சியில் உறைந்த நின்ற வைபவ் பின்னர் ஹைதராபாத் வீரர்களின் வாழ்த்துக்களுடன் வெளியேறினார். ஆட்ட நாயகன் விருது பெற்ற பிறகு பேசிய வைபவ், எனக்கு இந்த சாதனை குறித்து எதுவும் தெரியாது. நான் ஆட்டமிழந்து வெளியே வந்த பிறகுதான் கிறிஸ் கெயிலின் ஒரு சீசன்ல அதிக சிக்ஸர்கள் அடித்த சாதனையை 65 சிக்ஸர்கள் நான் முறியடித்தது தெரிய வந்தது என கவனம் எப்போதுமே தனிநபர் சாதனைகள் மீது இருந்ததில்லை. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டுமே எனது லட்சியம். சதம் அடிப்பதை விட கோப்பையை வெல்வதுதான் இப்போது எனக்கு முக்கியம். எனது பேட்டிங்கில் ஏதேனும் குறை இருந்தால் அதை சரி செய்வேன். மற்றபடி எதிரணியின் திட்டத்தை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. எனது திட்டத்தை மட்டும் சரியாக செயல்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வைபவ் ஏற்கனவே தனது குறுகிய IPL பயணத்தில் 2 சதங்களை அடித்திருக்காரு. கடந்த ஆண்டு குஜராத் அணிக்கு எதிராக 35 பந்துகளில் சதம் அடித்து T20 கிரிக்கெட்டில் சதம் அடித்த மிக இளம் வீரர் அப்படின்ற சாதனையையும் படைத்திருந்தார். இந்த ஆண்டு ஜெய்ப்பூரில் ஹைதராபாத் அணிக்கு எதிராக 36 பந்துகளில் சதம் அடித்திருந்தார். தற்போது எலிமினேட்டர் போட்டியில் அவரது இந்த 97 ரன்கள் ராஜஸ்தான் அணிக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்துள்ளது. அடுத்ததாக குவாலிஃபயர் 2 போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை ராஜஸ்தான் எதிர்கொள்ள உள்ளது. 15 வயதில் எவ்வளவு முதிர்ச்சியுடன் அவர் பேசிய விதம் கிரிக்கெட் ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது அவரை பற்றிய பல வீரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பேசிக்கொண்டு அவரை பாராட்டி கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் 2026 IPL எலிமினேட்டர் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை சிதறடித்த 15 வயது சிறுவன் வைபவ் சூரியவன்ஷியை பார்த்து வெஸ்ட் இண்டீஸ் அணியின் அதிரடி மன்னன் ஆண்ட்ரூ ரசல் வியந்து பாராட்டியிருக்கார். வைபவின் அபார ஆட்டத்தை கண்டு தானும் ஒரு பெரிய ரசிகனாகிவிட்டதாக ரசல் தெரிவித்திருக்கார். சண்டிகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தொடக்க வீரராக களமிறங்கிய வைபவ் ஹைதராபாத் பந்து வீச்சை துவம்சம் செய்தார். வெறும் 29 பந்துகளில் 12 சிக்ஸர்களுடன் 97 ரன்கள் குவித்த அவர் நடப்பு சீசனில் தனது மொத்த சிக்ஸர்களின் எண்ணிக்கையை 65ஆக உயர்த்தினார். இதன் மூலம் ஒரு IPL சீசனில் அதிக சிக்ஸர்கள் விளாசிய கிறிஸ் கெயிலின் சாதனையை அவர் முறியடித்திருக்கார். இந்த சீசனில் இதுவரை 680 ரன்களை அவர்
குவித்திருக்கார். வைபவின் இந்த அதிரடி ஆட்டத்தை கண்டு உற்சாகமடைந்த கொல்கத்தா அணியின் முன்னாள் வீரர் ஆண்ட்ரூ ரசல் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு சிறப்பு பதிவையும் பகிர்ந்திருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, வாழ்த்துக்கள் தம்பி, உனக்கு 15 வயது இல்லை அப்படின்னு பொறாமப்படுபவர்கள் சொல்லக்கூடும். அதை பற்றி யாருக்கு என்ன கவலை? 30 வயது வீரர்கள் கூட நீ செய்யும் இந்த சாதனையை செய்ய போராடி வந்துட்டுருக்காங்க. நீ உன்னுடைய ஆட்டத்தை தொடர, நான் உனது மிகப்பெரிய ரசிகனாகிவிட்டேன். பந்தை பார், அடித்து நொறுக்கு அப்படின்னு பதிவிட்டிருந்தார். வைபவின் வயது குறித்து சமூக வலைதளங்களில் எழுந்து வரும் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ரசலின் இந்த பதிவு அமைந்துள்ளது. இந்த போட்டியில் ராஜஸ்தான் அணி 243 ரன்கள் குவித்திருந்தாங்க. கடினமான இலக்கை விரட்டிய ஹைதராபாத் அணியின் டாப் ஆர்டர் ஜோப்ரா ஆர்ச்சர் சரித்தார். அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் மற்றும் இஷான் கிஷான் ஆகியோரை ஆர்ச்சர் அடுத்தடுத்து வெளியேற்றியதால் ஹைதராபாத் அணி 196 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. 47 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அடுத்ததாக நடைபெறும் 2வது குவாலிஃபயர் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியுடன் மோத போறாங்க. 15 வயதிலேயே ஜாம்பவான்களை வியக்க வைக்கும் வைபவ் சூரியவன்ஷியின் ஆட்டம் ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் தற்போது உற்று நோக்க வைத்திருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் குறித்து ஒரு எச்சரிக்கை பதிவையும் ஆகாஷ் சோப்ரா கொடுத்திருக்காரு. அதாவது இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷியின் அதிரடி ஆட்டத்தை கண்டு அவரை உடனடியாக இந்திய அணியில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்க நிலையில் அவருக்கு இன்னும் காலம் இருக்கிறது, எனவே அவசரப்பட வேண்டாம் என்று முன்னாள் வீரர் ஆகாஷ் சோப்ரா எச்சரித்திருக்கார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான எலிமினேட்டர் போட்டியில் 29 பந்துகளில் 97 ரன்கள் குவித்து அசத்திய வைபவ் இந்த சீசன்ல இதுவரை 680 ரன்களை குவித்திருந்தார். 2026 IPL தொடரில் வைபவ் சூரியவன்ஷி 45.33 சராசரியுடன் 242.86 ஸ்ட்ரைக் ரேட்ல 680 ரன்கள் எடுத்திருக்காங்க. இதுவரை இவரது இந்த அசுர ஆட்டத்தை கண்ட சச்சின் டெண்டுல்கர் உள்ளிட்ட ஜாம்பவான்கள் பாராட்டி வரும் நிலையில் மைக்கேல் வாகன் போன்றோர் இந்திய அணி இவரை இப்போதே தேர்வு செய்ய வேண்டும் என கூறி வருகின்றனர். ஆனால் சஞ்சு சாம்சன் மற்றும் அபிஷேக் சர்மா போன்ற ஏற்கனவே சிறப்பாக செயல்பட்டு வரும் வீரர்களை நீக்கிவிட்டு இவரை சேர்ப்பது முறையல்ல என்று ஆகாஷ் சோப்ரா சுட்டிக்காட்டியிருக்கார். இது குறித்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்த உலகக்கோப்பைக்கு இன்னும் 2 ஆண்டு காலம் இருக்கிறது. IPL என்பது இந்தியாவின் மிகச்சிறந்த T20 தொடர் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஏற்கனவே சிறப்பாக செயல்பட்டு முதலிடத்தில் இருப்பவர்களை தூக்கிவிட்டு புதிதாக ஒருவர் வந்துவிட்டார் என்பதற்காக மாற்றங்கள் செய்யக்கூடாது. ஒரு வீரர் தேர்வில் தோல்வி அடைந்தால் மட்டுமே அவருக்கு பதிலாக மற்றொருவரை தேட வேண்டும். இப்போது அபிஷேக் சர்மா 563 ரன்களுடனும் சஞ்சு சாம்சன் 477 ரன்களுடனும் மிகச்சிறப்பாக விளையாடி வருகின்றனர் என்றார். மேலும் ஆகாஷ் சோப்ரா சொல்லும் பொழுது, தற்போது வைபவை அவசரப்பட்டு அணியில் சேர்த்து பின்னர் அவர் ஒரு மோசமான காலகட்டத்தை எதிர்கொண்டார். அப்போது மீண்டும் ஒரு புதிய வீரரை தேட வேண்டிய கட்டாயம் தேர்வாளர்களுக்கு ஏற்படும். அஜித் அகர்கர் தலைமையிலான தேர்வு குழுவினர் இந்திய கிரிக்கெட்டிற்கு எது சரியோ அதை செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்ததும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம்.